உங்களால் அன்னதானத்துக்காக நன்கொடை கொடுங்க. தாராளமாக பொருளாவோ அரிசியோ அல்லது பருப்போ சாதாரணமாக உப்பு பேக்கெட் கொடுத்தா கூட அன்னதானத்துக்கு உடையதை வந்து பங்கு வந்து சேர்ந்துடும். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய விஜயேந்திர தீர்த்த ஆராதனைக்கு வந்து பால், தயிர், அப்புறம் வாழைப்பழம், கரும்பு சர்க்கரை, தேன், நெய், அப்புறம் இளநீர், பன்னீர், சந்தனம் இதெல்லாம் வந்து நீங்கள் தரலாம். பழமும் சர்க்கரையும் கொடுக்குறதுனா நான் ஒரு நாள் முன்னாடியே கொடுக்கணும். இளநீர் அப்படி தான் முதல்ல கொடுத்துருங்க. இளநீர் வந்து நீங்கள் இளநீர் அமைக்கிறதுக்கு கொடுக்கலாம் இருந்தால் நீங்கள் வந்து மறுநாள் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வந்து முந்தின நாளே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இதாக பார்த்துப்போம். அதனால் முதல்லே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த விஜயேந்திர தீர்த்தனுடைய ஆராதனை வந்து கலந்துக்கிறோம். ரொம்ப அதனுடைய பிருந்தாவனம் வந்து இங்கே பக்கத்தில் இந்த கும்பகோணத்தில் தான் இருக்குது. அங்கே அவங்களுடைய பிருந்தாவனம் அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து 3 நாள் செய்வாங்க. நம்ம மத்திய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் செய்கிறோம். கண்டிப்பாக வந்து அந்த விஜயேந்திர தீர்த்தனுடைய ஆராதனை வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். இன்று 9/7/2026 வியாழன் நம்ம பக்தர்களுக்காக அன்னதான வழங்கியவர்கள் நமது பிருந்தாவனத்தினுடைய அறங்காவலர் குழுவினர் மற்றும் அன்னதான கமிட்டியில் இணைந்து இந்த அன்னதான பக்தர்களுக்காக வழங்கியிருக்காங்க. அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் வாழ்க்கையில் எல்லாம் விளம்பர ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் சொல்லி அவங்களுக்காக இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து 11/7/2026 சனிக்கிழமை ஏகாசி வருது. அதாவது நாளை மறுநாள் ஏகாசி. எண்ணெய் காப்புக்காக நீங்கள் வந்து எண்ணெயாக தரலாம் அல்லது பணமாக கொடுக்கலாம். அதை தொடர்ந்து 12/7/2026 சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய குரு விஜயேந்திர தீர்த்தர் அவருடைய ஆராதனை வந்து காலையில் நிர்மாலை மணிக்கு 9 மணிக்கு அபிஷேகம். அதை தொடர்ந்து தீபாராதனை, அன்னதானம் எல்லாம் நடக்கிறதுக்கு. 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, நான் வெள்ளி சனி விட்டு 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை விஜயேந்திர தீர்த்தருடைய, அதாவது 64 கலைகளையும் வல்லவரான விஜயேந்திர தீர்த்தர் 407வது ஆராதனை விழா வந்து காலையில் எல்லாம் முடிஞ்சு 9:30 மணிக்கு அபிஷேகம். அதை தொடர்ந்து தீபாராதனை, அப்புறம் அன்னதானம் எல்லாம் நடக்கிறதுக்கு. இந்த விஜயேந்திர தீர்த்தருடைய இதில் வந்து நீங்கள் ஆராதனை வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பிருந்தாவனத்தில் அறங்காவலர் மற்றும் அன்னதான கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறேன். இருவரை சேர்ந்த ஆவின் திரு கருப்புசாமி குடும்பத்தினர் சார்பாக அன்னதான அரிசி வந்து 10 கிலோ உபயம் பண்ணியிருக்காரு. திரு குமார் அன்னதான நன்கொடை ரூபாய் 200. திருமதி சுந்தராம்பாள் அன்னதான அரிசி வந்து 5 கிலோ கொடுத்துருக்காங்க. திரு கருப்பணன் பாகியலட்சுமி அவங்க வந்து 101 ரூபா அன்னதானக்கான நன்கொடை கொடுத்துருக்காங்க. இந்த உபயதாரர்கள் அனைவருமே வந்து வாழ்க்கையில் எல்லாம் வளம்பெற ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ண நன்கொடை சொல்லி இந்த நேரத்தில் நம்ம பிருந்தாவனத்தில் அறங்காவலர் மற்றும் அன்னதான கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறேன். பேசுகிறீங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. தலை மட்டும் பண்ணிக்கிறேன். சரி. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஸ்ரீ ராகவேந்திர குருவனுக்கு சீதாபதி மூலநாமச்சந்திரபேரணியாம் சீதாபதி மூலம் சித்தம் சுப்ரிதோ வரதோ பவத்து கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ரமாரமண கோவிந்தா. ஓம்.